வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருப்பது ஜியா உல்-ஹக் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. பாகிஸ்தானை ஆட்சி செய்த மற்றொரு இராணுவ சர்வாதிகாரி ஜியா உல்-ஹக் அந்த நாட்டின் பிரதமராகவும் முக்கிய தலைவராகவும் விளங்கிய ஜுல்பிகார் அலி பூட்டோ பெனாசீர் பூட்டோவின் தந்தை அவர் மீது கடுமையான வழக்குகளை பதிவு செய்து தூக்கில் ஏற்றி கொன்றதன் மூலம் மிக கொடிய சர்வாதிகாரியாக உலகின் முன் காட்சி அளித்தார் ஜியா உல்-ஹக். ஒருங்கிணைந்த இந்தியாவின் ஜலந்தரில் 1924ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜியா உல்-ஹக். டெல்லியில் படித்து இந்திய இராணுவத்தில் பணியாற்றிய இவர் பாகிஸ்தான் தனியாக பிரிந்தபோது அந்த நாட்டு இராணுவத்தில் முக்கிய இடத்திற்கு உயர்ந்தார். பாகிஸ்தானில் மிக முக்கிய தலைவராக விளங்கிய ஜுல்பிகார் அலி பூட்டோவின் அபிமானத்தை ஈர்த்த ஜியா உல்-ஹக் இராணுவ தலைமை பதவியின் மீது ஒரு கண்ணாகவே இருந்தார். அப்படியே இராணுவ அதிகாரிகளில் இளையவராக இருந்த ஜியாவை திடீரென்று தலைமை பதவியில் நியமித்தார். அப்போது பிரதமராக இருந்த பூட்டோ ஜியாவை விட அனுபவத்திலும் பணியிலும் மூத்தவர்களாக இருந்தவர்கள் 11 பேர் தங்களை புறக்கணித்துவிட்டு ஜியாவை தலைமை பதவியில் அமர்த்தியதை கண்டித்து அவர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர். ஆனால் இதனை பூட்டோ ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. அத்தனை அபிமானம் இந்த ஜியா உல்-ஹக் மீது. 1977ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜனநாயக நாடான பாகிஸ்தானில் தேர்தல். அதற்கான பணிகள் அங்கு தீவிரமாக நடைபெற்ற போது பூட்டோவின் மக்கள் கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இரு பிரிவுகளாக பிரிந்து மோதல்கள் வலுத்தபோது அந்த கட்சியின் மூத்த தலைவர் ஒருவர் கொல்லப்பட்டார். இக்கொலையின் பின்னணியில் இருந்தவர் பூட்டோ என்ற குற்றச்சாட்டும் அப்பொழுது எழுந்தது. பல்வேறு தில்லுமுல்லுகள் அரங்கேறி மீண்டும் பூட்டோவின் மக்கள் கட்சியே வெற்றி வாகை சூடி ஆட்சியை கைப்பற்றியது. இது போன்ற ஒரு தருணத்தில் பூட்டோவை பதவியில் இருந்து அகற்றிவிட்டு அதிகாரத்தை கைப்பற்ற ஜியா இரகசியமாக முழு முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். விமானப்படை மற்றும் கப்பல் படை தளபதிகள் மத்தியில் பூட்டோவிற்கு நல்ல பெயர் உண்டு என்பதும் அரசின் முக்கிய துறைகளின் உயர் அதிகாரிகளுக்கும் பூட்டோவின் தீவிர ஆதரவாளர்கள் என்பதும் ஜியாவிற்கு நன்கு தெரியும். எனவே தனது திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் மிகவும் கவனமாக அவர் செயல்பட்டார். இதன் இடையே அமெரிக்காவும் அதன் உளவு பிரிவான CIA-வும் பூட்டோ அரசை கவிழ்ப்பதில் இரகசியமாக ஜியாவிற்கு உதவிகளை செய்து வந்தன. அமெரிக்கா இதில் ஈடுபடுவதற்கும் காரணங்கள் இருந்தன. பாகிஸ்தானின் அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் தான் அப்போதைய சோவியத் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. அதனை தகர்க்க வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் நோக்கம். இந்த நிலையில் பூட்டோ சோசலிச கொள்கையில் அதிக ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அங்கு பல்வேறு தொழில்களும் அரசுடைமையாக்கப்பட்டு இருந்தன. பூட்டோவிற்கு பதிலாக தன் சொல் கேட்டு நடக்கும் ஒருவரை பாகிஸ்தான் அதிபராக கொண்டு வந்தால் ஆப்கானில் இருந்து சோவியத்தை துரத்துவது எளிது என்று கணக்கிட்டது அமெரிக்கா. அப்படித்தான் ஜியாவை மந்திரி ஆக்கவும் தொடங்கியது. 1977ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி நள்ளிரவில் இராணுவ புரட்சியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தார் ஜியா. பூட்டோ உட்பட அவரது முக்கிய ஆதரவாளர்கள் அனைவரையும் சிறைப்பிடித்தது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்.
புட்டோ உயிருடன் இருந்தால் தனக்கு என்றும் ஆபத்து என்பதை நன்கு உணர்ந்திருந்தார் ஜியா. காரணம், மக்கள் ஆதரவு புட்டோவிற்கு மிக அதிகம். புட்டோ மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை பதிவு செய்தார். 2 ஆண்டுகளாக வழக்கு நடந்தது. கடைசியில் ஜியாவின் விருப்பத்திற்கு இணங்க 1979ஆம் ஆண்டு புட்டோவை தூக்கிலிட்டு நிம்மதி அடைந்தார். தனது ஆட்சியின் போது உடனடியாக அவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன தெரியுமா? முதலில் நாட்டுடைமையாக்கப்பட்ட தொழில்கள் அனைத்தும் மீண்டும் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு முதலாளித்துவத்தை மீண்டும் கொண்டு வந்தார். இதனால் அமெரிக்கா பெரிதும் திருப்தி அடைந்தது. அடுத்ததாக அவர் செய்தது, பாகிஸ்தானை ஒரு இஸ்லாமிய நாடாக அறிவித்ததே. இதர இஸ்லாமிய நாடுகளை விடவும் கடுமையான மத சட்டங்களையும் அவர் பிரகடனப்படுத்தினார். இதற்கு மக்களின் ஆதரவை பெறுவதற்காக ஜியா ஒரு அருமையான நாடகத்தையும் அரங்கேற்றினார். அது பொது வாக்கெடுப்பு. இஸ்லாமிய மதச்சட்டம் நாட்டிற்கு வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் அதன் கேள்வி. இந்த வாக்கெடுப்பில் பங்கேற்ற அந்த நாட்டு மக்கள் விருப்பமில்லாமல் இருந்தனர். வாக்குச்சாவடிகள் வெறிச்சோடி போய் கிடந்தன. உடனே பள்ளியில் படிக்கும் குழந்தைகளை எல்லாம் அழைத்து வந்து ஒரு குழந்தையை அதிகபட்சமாக 50 வாக்குகள் வரை செலுத்தச் செய்து ஜனநாயகத்தை நிலைநிறுத்தி விட்டதாக பெருமையடித்து கொண்டார். மொத்த வாக்குகளில் 97% மத சட்டத்தை ஆதரித்ததாகவும் கணக்கு காட்டினார். இதன் பின்னரே எல்லைப்புற மாகாணங்களில் மதராசாக்கள் தோன்றின. இதன் மூலம் தீவிரவாதமும் அங்கு முளைவிட தொடங்கியது. இவரது மதச்சட்டம் அங்குள்ள மக்களை பாடாய்படுத்தியது என்பதும் மறுக்க முடியாத உண்மை. அதாவது, நோன்பு காலங்களில் மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் சட்டத்தை இயற்றினார். பொது இடங்களில் பொதுமக்கள் யாரும் உணவருந்தக்கூடாது. கண்டிப்பாக அனைவரும் 5 நேர தொழுகையிலும் பங்கேற்க வேண்டும். மதுக்கடைகள் திறக்கக்கூடாது. புகை பிடிக்கவே கூடாது. திரையரங்குகள் முன்னிரவுகளில் மூடப்பட வேண்டும். இந்த சட்டத்தை மீறி நடந்தால் அவர்களுக்கு 3 தினங்கள் சிறைவாசம்தான். இப்படியெல்லாம் ஜியாவின் சர்வாதிகார ஆட்சி நடைபெற்றது. ஆப்கானிஸ்தான் நாட்டை ரஷ்ய பிடியிலிருந்து விடுவிப்பதற்காக அமெரிக்காவின் துணையோடு தலிபான் இயக்கத்திற்கும் முழு ஆதரவையும் அளிக்கத் தொடங்கினார் ஜியா. இன்று பாகிஸ்தானையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் தீவிரவாத குழுக்களுக்கு மூல காரணமாகவும் திகழ்ந்தவர் ஜியாதான். பின்னர் ரஷ்யாவும் தன் படைகளை ஆப்கானிலிருந்து விலக்கி கொண்டது. அமெரிக்கா மற்றும் ஜியா ஆதரவோடு தலிபான்கள் ஆப்கானை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். இது போன்ற சூழலில் ஜியா பாகிஸ்தானை வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று எண்ணத் தொடங்கினார். அதற்காக அணுகுண்டுகளை திருட்டுத்தனமாக தயாரிக்க தொடங்கினார். இதனை கண்டும் காணாமலும் இருந்தது அமெரிக்கா. அத்துடன் CIA அமைப்பானது இரகசியமாக இதற்கு உதவவும் செய்ததுதான் கொடுமையிலும் கொடுமை. இதனிடையே நாட்டில் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து கொண்டே வந்தது. விலை உயர்வு போன்ற பல்வேறு தொல்லைகளால் மக்கள் நிம்மதியின்றி மனம் வெறுத்து போயிருந்தனர். இதனை எவ்வாறு சமாளிப்பது என்பது சர்வாதிகாரி ஜியாவிற்கு சட்டென்று புலப்படவில்லை. ஆயினும் போதைப் பொருள்கள் வியாபாரத்தை தொடங்கினால் பணம் கொட்டத் துவங்கும் என்று நினைத்தார். பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI துணையோடு இந்த வணிகத்தையும் ஆரம்பித்தார். ஒரு அரசாங்கமே திருட்டுத்தனமாக போதைப்பொருள் வியாபாரம் செய்வது எத்தனை கேவலமானது என்பதை அவர் உணர்ந்திருக்கவில்லை. ஆனால் அவரும் அவரது ஆதரவாளர்களும் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அதனால் மக்களின் இன்னல்களும் நாட்டின் பின்னேற்றமும் அவருக்கு தெரியாமலேயே போனது. தனது உருட்டல் மிரட்டல்கள் மூலமாக சுமார் 11 ஆண்டுகள் வரை பாகிஸ்தான் அதிபராகவே அவர் இருந்தார். 1988ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாள் தனது நாட்டில் உள்ள
பஞ்சாப் மாகாணத்தின் ஒரு சிற்றூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் உயர்மட்ட அதிகாரிகள் குழுவுடன் அவர் பயணித்தார். ஆனால் அந்த விமானம் நடுவானிலேயே திடீரென்று தீப்பற்றி வெடித்து சிதறியது. கரிக்கட்டையானார் ஜியா உல்லக். ஒரு நாட்டின் அனைத்து அதிகாரங்களும் படைத்த ஒரு சர்வாதிகாரியாக திகழ்ந்த ஜியா சென்ற விமானம் தற்செயலாக தீப்பிடிக்க வாய்ப்பே இல்லை என்று அனைவரும் கருதினர். இதில் ஏதோ சதி இருப்பதாகவும் இது திட்டமிட்ட கொலைதான் என்றும் பலரும் சந்தேகம் எழுப்பினர். பின் நாட்களில் இது பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளே ஜியாவை கொல்ல சதி வலை பின்னியதாகவும் அந்த வலையில் சிக்கித்தான் ஜியா மரணமடைந்ததாகவும் செய்திகள் வெளிவந்தன. ஆயினும் ஜியா மரணம் குறித்த முறையான விசாரணை எதுவும் பாகிஸ்தானில் நடைபெறாமல் அந்த சம்பவம் அப்படியே மறைக்கப்படவும் செய்யப்பட்டு விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.